இந்த தீர்ப்பு வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அரசியல் களத்திலையும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க. தொலைபேசியில் வந்த சில அரசியல் விமர்சகர்களும் கூட, குறிப்பா அதிமுக பாஜகலாம் வந்து இதை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல ஒரு முகாந்திரம் இருக்கதானே செய்யும். இது அரசியல் ரீதியா இந்த கேஸை நீங்க பார்க்கும்போது, நம்ம முன்னாடி இதுக்கு சட்டத்தின் அடிப்படையில முன்னாடி பேசணும். இப்ப இது அரசியல் ரீதியா பார்க்கும்போது, அவர்கள் என்ன கோரிக்கை வைத்தாங்களோ தாவேக்காவினருக்கு அந்த கோரிக்கை கிட்டத்தட்ட கிடைச்சிருக்குங்க. அந்த கோரிக்கை நடக்கும் பொழுது, இப்ப இதுவரையிலும் ஆதவர்ஜுனா பாத்தீங்கன்னா பத்திரிகையாளரை சந்திக்கல, ஓடி ஒளிஞ்ச ஒரு சூழ்நிலையில இருந்தவர் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் முன்னாடி தைரியமா வராரு. அப்படி இருக்கும்பொழுது இனிமேல் தாவேக்காவோட அந்த மனநிலை இருக்கிறவங்க இல்ல தாவேக்கா கூட்டணிக்கு வரும் இயங்குகின்ற கட்சிகள்லாம் அதை கையில எடுப்பாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்ற அந்த அடிப்படையில திமுக அரசை எதிர்த்து விமர்சனம் செய்யக்கூடிய அதிமுக பாஜக இதை ஒரு அவர்களுக்கு உண்டான அரசியலாக பார்ப்பாங்க. இதுல நாங்க சொன்னோம் அன்னைக்கே காவல்துறை சரியா வேலை செய்யல, கடமை செய்யல, பாருங்க கோர்ட்டே அதனாலதான் சிபிஐ விசாரணை கொடுத்துருச்சு அப்படின்னு அந்த பிரச்சாரத்தையுமே அவங்க முன்னெடுப்பாங்க. தேர்தல் நேரத்துல இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பேசு பொருளாகவும் ஒரு பிரச்சார யுக்தியாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது திமுகக்கு ஒரு ஒரு டெம்பரரியான ஒரு பின்னடைவு தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க சம்பவத்தை எடுத்தீங்க இல்ல அந்த நிகழ்ச்சி நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு பின்னடைவு. கிட்டத்தட்ட மாவட்ட செயலர்கள் தலைமறைவு, புத்தியானந்த் அவர்கள் தலைமறைவு, ஆதவர்ஜுனா கூடைப்பந்து போட்டியில கலந்துக்க போறேன், நான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி இருந்த கட்சி இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இது ரிவர்ஸ்ல மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இனிமேல் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் இனிமேல் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இல்ல டிபேட், தொலைக்காட்சி டிபேட்ல பேசுறது அப்படின்றதெல்லாம் வரும். அவர்களோட கருத்துக்களையும் அவர்களோட குற்றச்சாட்டுகளையும் இன்னும் மேலோங்கி எடுத்து வைப்பார்கள். நன்றி திரு கோட்டீஸ்வரன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.